வணக்கம். இந்த காணொலியில 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 6 வந்து பார்க்க போறோம். வளம் பெருகுக என்ற தலைப்பின் கீழே தகடூர் யாத்திரை பாடல் வந்து கொடுத்திருக்காங்க. தகடூர் யாத்திரை பாடல்ல இருந்து எல்லா பாடல்களுமே நம்மளுக்கு கிடைக்கல. புறத்திரட்டில இருந்து ஒரு சில பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த தகடூர் யாத்திரை இயற்றியவர் யார் எனவும் வந்து தெரியல. பட் இந்த பாடல் வரிகள் வந்து யாரு குறிப்பிடுதுன்னா சேர மன்னர்களுடைய நாட்டு பத்தி குறிப்பிடுது. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார முட்டாது வந்து மழை பெய்க பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளையை பால்வார் பிறைஞ்சி கதிரீன அக்கதிர் ஏற்கிழு செல்வர் களம் நிறைக அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருக்கிலும் போதை வெறியி பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர்தாக அவன் அகன்றலை நாடே. வாரி என்ன வருவாய், எஞ்சாமை என்ன குறைவின்றி, முட்டாது அண்ணா தட்டுப்பாடு இன்றி, ஒட்டாது அண்ணா வாட்டமின்றி, வைகுக அண்ணா தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யானர் அண்ணா புது வருவாய். சேர மன்னர் அகன்ற பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில தான் வந்து இந்த பாடல் வரிகள்ல வந்து கொடுத்திருக்காங்க. தகடூர் யாத்திரை இயற்றியவர் யாருன்னா ஆசிரியர் பெயர் வந்து தெரியல. இதுல இருந்து எல்லா நூல்களும் கிடைச்சிருக்குன்னா இல்ல, சில பாடல்கள் மட்டும் புறத்திருட்டு என்ற தொகுப்பு நூல்ல இருந்து கிடைத்திருக்கு. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. வித்துக்கள்னா விதைகள் எல்லாமே வந்து முளைச்சிருக்கு. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருகிற்று. வாரி என்ன வருவாய் வந்து அதிகமாயிருக்கு. அக்களத்து ஆக்குட்டல் களத்து கதிர்குட்டல் இன கதிரின. அடுத்து வந்து மலைச்சோறு. வாளியில் மாக்கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொல்லை மலை பேயவில்லை. பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொல்லை மலை பெய்யவில்லை. கல்லு இல்லா காட்டுலத்தான் கடலை செடி போட்டு வச்சோம். கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மலை பெய்யவில்லை. முள்ளு இல்லா காட்டுலத்தான் முருங்கை செடி நட்டு வச்சோம். முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மலை பெய்யவில்லை. கருவேலம் காட்டுலத்தான் கனமழையும் இல்லாமே கருவேலும் பூக்களையே கமகமன்னும் மணக்கலையே. காட்டு மல்லி வேலியில கனமழையும் இல்லாம காட்டு மல்லியும் பூக்களையே காதோறும் மணக்கலையே. மானத்தை நம்பி நாங்க மக்களை தான் பெற்றெடுத்தோம் மானம் செய்த பாவமங்க மக்கள் பசி தீரலையே. கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிக்கிதம்மா ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. இது போல வந்து பாடல் பாடி 3 அல்லது 5 நாட்கள் வந்து பாடி வழிபாடு வந்து செய்வாங்க. அதுக்கு பிறகும் வந்து மழை பெய்யலன்னா காட்டுக்கு செல்ல வந்து முடிவெடுக்கிறாங்க மக்கள் என்றதை கொடுத்திருக்காங்க. கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை கதறி அழுது விட்டும் கடிமழையும் பெய்யவில்லை. மண்ணு வறண்டு நம் மாரியாத்தா இறங்கலையே வாடிகளா பெண்டுகளே நம் வனவாசம் சென்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பாடிக்கொண்டே சோறு வாங்கிய பானை அகப்பை பழைய முறம் போன்றவற்றை தலையில வைத்தவாறு ஊரை விட்டு வெளியேறி போக வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து மழை வந்து பெய்யுதுன்றதை கொடுத்திருக்காங்க. பெய்தையா பெய்யுது பேய்மலையும் பெய்யுது ஊசி போல காலிறங்கி உலகமெங்கும் பெய்யுது சிட்டு போல மின்னி மின்னி சீமையெங்கும் பெய்யுது சீமையெங்கும் பேஞ்ச மலை செல்ல மலை பெய்யுது. மழை பெய்யாமல ஊர்ல வந்து பஞ்சம் ஏறுறப்போ ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடா போயிட்டு வந்து உப்பு இல்லாம ஒரு பானையில ஒரு சோறை வந்து வாங்குவாங்க. வாங்கிட்டு ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல வச்சு அந்த உப்பு இல்லாத சோறை வந்து சாப்பிடுவாங்க. இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா மலை சோற்று நோன்பு அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலை வந்து பதிப்பித்தவர் யாருன்னா ஆ கௌரவன். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலை பதிப்பித்தவர் யாரு ஆ கௌரவன். கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்ற கட்டுரை எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூல்ல தான் வந்து இடம்பெற்றிருக்கு. கனத்த மலை என்ற சொல்லின் பொருள் வந்து பாத்தீங்கன்னா பெருமலை. வாசல் எல்லாம் வந்து வாசல் குட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம்னா பெற்று குட்டல் எடுத்தோம் கால் குட்டல் இறங்கி கால் இறங்கி. அடுத்து வந்து கொங்கு நாட்டு வணிகம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. இந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னுட்டு யார் சொல்லியிருப்பாங்க ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க.
பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழந்தமிழர்கள் வந்து சோம்பேறிகளாக இல்லாமல் கடலை தாண்டி போய் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமான டீட்டெயில் என்ன, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்றது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, தொல்காப்பியம். நம்மளுடைய மூவேந்தர்கள் பற்றி எதுலெல்லாம் குறிப்பு இருக்குன்னா வால்மீகி இயற்றிய ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் கௌடில்யர் அல்லது சாணக்கியர்னு சொல்லக்கூடிய அர்த்த சாஸ்திரத்தை இயற்றிய அர்த்த சாஸ்திரம் அதை யார் ஏற்றிருப்பாங்கன்னா சாணக்கியர் அல்லது கௌடில்யர் அவர் இயற்றிய அந்த நூல்லையும் அசோகருடைய கல்வெட்டுகள்லையும் வந்து மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் பற்றிய செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. மூவேந்தர்கள்ல சேரர்களே பழமையானவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஏன் அதுக்கான சான்று என்னவா சொல்றாங்கன்னா, நம்ம கூப்பிடுறதே எப்படி சொல்லுவோம், சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதுவே ஒரு சான்று அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல வந்து போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரு தனையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கிறது. ஸோ இங்கே போந்தை என்றதுன்னா பனம்பூவை வந்து குறிப்பிடும். ஸோ பனம்பூ யாருடையது, சேரர்களுடையது. அதனால இந்த போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தனையர் மலைந்த பூவும் அப்படின்ற வரிகள் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த வரிகள் மூலியமா என்ன தெரியுது, சேரர் தான் வந்து பழமையானவர்கள்ன்றத சொல்றாங்க. சேரர்களுடைய நாடு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா குடநாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி. இந்த வஞ்சி தான் வந்து இப்போதைய கரூர் அப்படின்றதையும் வந்து குறிப்பிடுறாங்க. சேரர்களுடைய துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டி, முசிறி, காந்தலூர் போன்றவை வந்து முக்கியமான துறைமுக பட்டினங்களாக சேரர்களுடையது வந்து விளங்கியது. சேரர்களுடைய கொடி வந்து வெற்கொடி. சேரர்களுடைய பூ வந்து என்ன பூன்னா பனம்பூ. சேர நாட்டின் எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோவை பகுதிகள் கொங்கு நாடு என பெயர் பெற்றன அப்படின்றது. அதாவது சேர நாடு வந்து அவங்க ஆட்சி பண்ண பகுதிகள் வந்து இன்றைய தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் கேரளாவிலையும் இருக்கக்கூடியது சேர நாட்டு பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலம், கோவை பகுதிகள் எல்லாம் வந்து கொங்கு நாடு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கார்மேக கவிஞர், ஸோ இவர் இயற்றிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல சதகம். ஸோ கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா கார்மேக கவிஞர். இவர் வந்து என்னவா சொல்லியிருக்காங்கன்னா, வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வந்து வெள்ளிமலை, கிழக்கே வந்து மதிர்கரை என இந்நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதி தான் வந்து கொங்கு மண்டலம் அப்படின்ற விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காரு. ஸோ கொங்கு மண்டல சதகம் இயற்றியவர் யாருன்னா கார்மேக கவிஞர். கொங்கு மண்டலம்னா வடக்கே வந்து பெரும்பாலை வரைக்கும், தெற்கே வந்து பழனிமலை, மேற்கே வந்து வெள்ளிமலை, கிழக்கே வந்து மதிர்கரை வரை அப்படின்னுட்டு விளக்கத்தை வந்து கார்மேக கவிஞர் வந்து கொங்கு மண்டல சதகம்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வந்து இந்த கொங்கு நாட்டு பகுதியை வந்து வளம் செழிக்க செய்தது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்த ஆறுகள் எதுன்னா காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை. ஆண்பொருணை என்ற நதி வேறு எப்படி அழைக்கப்படுது, அமராவதி அப்படின்னுட்டும் அழைக்கப்படுகிறது. சேரன் செங்குட்டுவன், சேர அரசனான செங்குட்டுவன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கடற்போர் வெற்றியால கடல் பிரகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ சேரன் செங்குட்டுவன் அவருடைய கடற்போர் வெற்றியால எப்படி அழைக்கப்படுறாரு, கடற்பிரகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கடற்கொள்ளையர்களை வந்து கடற்கொள்ளையர்களை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா கடம்பர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அவங்கள அடக்கியவர்கள் யாருன்னா சேர மன்னர்கள். கடம்பர் என்று அழைக்கப்படும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யாருன்னா சேர மன்னர்கள். முசிறி வந்து பாத்தீங்கன்னா சேரர்களின் சிறந்த துறைமுகங்கள்ல ஒன்று. முசிறி வந்து சேரர்களுடைய சிறந்த துறைமுகங்கள்ல ஒன்று. இங்கிருந்து சேர நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை எல்லாம் வந்து ஏற்றுமதி வந்து செஞ்சிருக்காங்க. சேம் டைம் வந்து பொண்ணு, மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை எல்லாம் வந்து இறக்குமதியும் வந்து செஞ்சிருக்காங்க. மீனோடு நற்குவை மிசையம்பியன் மனை மறுக்குந்து களந்தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூற்றில் வந்து இடம்பெற்றிருக்கு.
நெல்லுக்கு நெல்லை வைத்து தான் அன்றைய காலகட்டத்தில் வந்து நெல்லை வச்சு தான் வந்து ஒரு பொருளினுடைய விலையை வந்து கணக்கிட்டு இருக்காங்க. நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக வந்து இருந்திருக்கு. நெல்லுக்கு நிகராக மதிப்புடைய பொருளாக எதை குறிப்பிட்டிருக்காங்க? உப்பு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நெல்லும் உப்பும் நேரே ஊரின் கொல்லீரோவென சேரி தொரும் நுவலும் அப்படின்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா அகநானூற்றுல வந்து இடம்பெற்றிருக்கு. அகப்பாடல்னா அகநானூற்று தான் வந்து சொல்றாங்க. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லீரோவென சேரி தொரும் நுவலும் என்ற பாடல் வரி வந்து அகநானூற்றுல வந்து இடம்பெற்றிருக்கு. நீலகிரி வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம்தான் வந்து நீலகிரி. நீலகிரியில வந்து தைல மரம் அதிகமா இருக்கும். அதை வந்து வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா யூகலிப்டஸ் அப்படின்னும் அழைக்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்துல என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குன்னா தேயிலை தொழிற்சாலைகள் இருக்கு, புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலைகள் இருக்கு, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை இருக்கு, தைல மரத்தை கொண்டு எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் வந்து நீலகிரி மாவட்டத்துல வந்து அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி அழைச்சிருக்காங்கன்னா கோவன்புத்தூர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அந்த கோவன்புத்தூர் தான் வந்து மருவி இன்றைய காலகட்டத்தில் கோயம்புத்தூர் அப்படின்னு அழைக்கிறோம். கோயம்புத்தூர்ல வந்து என்ன பொருள் வந்து அதிகமாக வந்து காணப்படுதுன்னா வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்து கோயம்புத்தூர்ல வந்து அதிகமாக வந்து இருக்கு. திண்டுக்கல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு திண்டுக்கல்லை வந்து அழைக்கிறாங்க. மலர் உற்பத்தியில முதலிடம் வகிக்கிறது எந்த மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டம். சேம் டைம் வந்து இங்க அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் இருக்கு. ஸோ திண்டுக்கல் பூட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். அரிசி தோல் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் வந்து திண்டுக்கல் வந்து இருக்கு. சேம் டைம் வந்து சின்னாலப்பட்டு சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை வந்து திண்டுக்கல். சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்றது எதுன்னா திண்டுக்கல் மாவட்டம். ஈரோடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய பரப்பளவுல வந்து தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் எதுன்னா ஈரோடு. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை வந்து எங்க நடைபெறுதுன்னா ஈரோடுல தான் வந்து நடைபெறுது. மிகச்சிறந்த பின்னலாடை நகரம் எதுன்னா திருப்பூர். திருப்பூர்ல வந்து பின்னலாடைகள் ஆயத்த ஆடைகள் மூலமா தமிழ்நாட்டுக்கு பெரும் வருவாயை வந்து ஈட்டி தரக்கூடிய ஒரு மாவட்டம். இந்தியாவிலேயே முதல் ஆயத்த ஆடை பூங்கா வந்து எங்க அமைக்கப்பட்டதுன்னா திருப்பூர்ல வந்து அமைக்கப்பட்டது. அந்த ஆயத்த ஆடை பூங்காவின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் வந்து எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறதுனா திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து பெருமை வந்து சேர்க்கிறது. பச்சைமலை கொல்லிமலை சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி வந்து எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. பச்சைமலை கொல்லிமலை சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி எங்க அமைஞ்சிருக்கு? நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. முட்டைக்கோழி வளர்ப்பிலையும் முட்டை உற்பத்திலையும் தென்னிந்தியாவிலேயே எந்த மாவட்டம் வந்து முதன்மை இடத்தை வகிக்குதுன்னா நாமக்கல் மாவட்டம். முட்டைக்கோழி வளர்ப்பு சேம் டைம் வந்து அந்த முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்திலையும் தென்னிந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் கிடையாது, தென்னிந்தியாவிலேயே எது வந்து முதன்மையான இடம் வகிக்குதுன்னா நாமக்கல் மாவட்டம். சேம் டைம் வந்து நாமக்கல்ல வந்து சிமெண்ட் காகித தொழிற்சாலைகளும் வந்து இருக்கு. சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் எதன்னா நாமக்கல். சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் எதன்னா நாமக்கல். மாங்கனி நகரம் பண்ணிட்டு எதோ அழைக்கிறோம்? சேலம். சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ மாங்கனி நகரம். மாம்பழம்னா மாங்கனி நகரம் வந்து சேலம். இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்துல ஜவ்வரிசி அதிகம் வந்து உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா சேலத்துல தான் வந்து பண்றாங்க. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டமும் எது சொல்றாங்க? சேலத்தை வந்து சொல்றாங்க. இங்க பால் பண்ணை தொழிலும் வந்து சிறப்பாக நடைபெறுது. எங்கன்னா சேலத்துல தான் வந்து ஸ்டீல் பிளான்ட்டும் வந்து இருக்கு. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா சேலத்துல வந்து அமைஞ்சிருக்கு. தெரிந்து தெளிவும் பாக்ஸ் வந்து பாருங்க. ஊர்களும் சிறப்பு பெயர்களும். தூத்துக்குடி வந்து முத்து நகரம், சிவகாசி வந்து குட்டி ஜப்பான், மதுரை வந்து தூங்கா நகரம், திருவண்ணாமலை வந்து தீப நகரம். குட்டி ஜப்பான் அன்னிட்டு சிவகாசி அழைத்தவர் யாரு? நேரு வந்து சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படி அழைத்திருப்பாருன்னா அதிகமான பட்டாசு வந்து அங்க தயாரிக்கிறதால அப்படி சொல்லியிருப்பாரு.
அடுத்து வந்து இந்த பக்கம் கரூர் வந்து பாருங்க. கரூர் வந்து வஞ்சி மாநகரம் அப்படின்னு பெயர் பெற்றது. கிரேக்க அறிஞர் தாலமி வந்து கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கிரேக்க அறிஞரான தாலமி வந்து தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம்னுட்டு எதை சொல்லியிருக்காரு? கரூரை வந்து சொல்லியிருக்காங்க. கரூரை வேற எப்படி அழைப்போம்? வஞ்சி மாநகரம் அப்படின்னும் அழைப்போம். இங்க கல்குவாரி தொழிற்சாலைகள் வந்து இருக்கு. எங்க? கரூர்ல வந்து கல்குவாரி தொழிற்சாலைகள் வந்து செயல்படுது. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக வந்து விளங்குறது எந்த மாவட்டம்னா கரூர். பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது எதுன்னா கரூர். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடப்படும் நூல் வந்து தொல்காப்பியம். சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்துல விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எதுன்னா நெல். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு வந்து அமராவதி. வீட்டு உபயோக பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் எதுன்னா கோயம்புத்தூர். மாங்கனி நகரம் வந்து சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் வந்து திண்டுக்கல். சேரர்களினுடைய நாடு கொங்கு நாடு. பின்னலாடை நகரமாக விளங்குவது திருப்பூர். காலம் உடன் வரும். ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 2 டீட்டெயில் தான், அதை மட்டும் பார்த்துப்போம். தார்கதிர். தார்கதிர் வந்து ஓடினா என்ன ஆகும்னா துணிகளுக்கான துணி வடிவம். ஸோ நூல்களுக்கு துணி வடிவம் எதனால வரும்னா தார்கதிர் அன்றது ஓடுறதால நூல்களுக்கான துணி வடிவம் வந்து வரும். துணியின் டிசைனை வந்து தறிக்கு மேல வெட்டி வெட்டி நகரும் ஜக் காடுகள் வந்து தீர்மானிக்கும். துணியினுடைய டிசைனை வந்து எது தீர்மானிக்கும்? ஜக் காடுகள் வந்து தீர்மானிக்கும். நூல்களுக்கு துணி வடிவம் வந்து எப்போ வரும்னா தார்கதிர் ஓடினா வரும். துணியினுடைய டிசைனை வந்து எது தீர்மானிக்கும்னா ஜக் காடுகள் வந்து தீர்மானிக்கும். அடுத்து வெஞ்சனம் அப்படின்னா தயிர் அல்லது மோரை வந்து குறிப்பிடுறாங்க. வெஞ்சனம்னா தயிர் அல்லது மோர். ஸோ நூல்வெளி ரொம்ப முக்கியம். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் கன்னிவாடி என்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார். ஸோ அவருடைய ஊர் பேர் சேர்ந்து வருது, கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சிறுகதை அன்று புதின எழுத்தாளர். எத்தனை சிறுகதைகள் எழுதியிருக்காருன்னா 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதை வந்து வாங்கியிருக்காரு. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் வந்து சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதை வந்து வாங்கியிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை நூல்களை வந்து ஏற்றிருக்காரு. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை ஆகிய நூல்களை வந்து ஏற்றிருக்காரு. அடுத்து வந்து புணர்ச்சி. புணர்ச்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். நிலைமொழின்னா இப்போ வந்து சிலை அலகு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து பாருங்க, சிலை அலகுன்னு குறிப்பிடுறோம் இல்லையா? சிலை என்றது நிலைமொழி, அதுக்கடுத்து வரக்கூடிய அழகுன்றது வருமொழி. ஸோ இந்த ரெண்டும் இணைவது தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழியின் உயிரீற்று புணர்ச்சின்ட்டு எது சொல்றாங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, நிலைமொழியிலுடைய கடைசி எழுத்து உயிரெழுத்தா முடிஞ்சதுன்னா அது வந்து உயிரீற்று புணர்ச்சி. உயிரெழுத்து ஈறு கடைசியில வந்து ஈற்றெழுத்துன்னு சொல்லுவோம். அப்போ கடைசியில முடிந்தா அது உயிரீற்று புணர்ச்சி. சிலை என்றதுல எங்க உயிரெழுத்து இருக்குன்னா லையை எப்படி எழுதுவோம்? இல்குட்ட லை தான் லையன்னு எழுதுவோம். அப்போ ஐ என்றது இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ உயிரெழுத்து முடிஞ்சா அது உயிரீற்று புணர்ச்சி. அதே போல நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யா முடிஞ்சதுன்னா அது வந்து மெய்யீற்று புணர்ச்சி. அடுத்து பாருங்க வருமொழி என்னன்னா இப்போ அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பொன்குட்டல் வண்டு. வருமொழி எது? பொன்குட்டல் உண்டு. வருமொழி எது? உண்டுன்றது தான் வந்து வருமொழி. அதனுடைய முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தா அமைஞ்சதுன்னா அது உயிர் முதல் புணர்ச்சி. மெய் முதல் புணர்ச்சின்னு எது சொல்லுவோம்னா வருமொழி. அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ல வருமொழி எது? சிலை. சிலையினுடைய முதல் எழுத்து எப்படி எழுதுவோம்? இச்சுக்குட்டல் ஈ. அப்போ இச்சென்ற மெய் வந்து முதல்ல வந்து அது மெய் முதல் புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றம் இல்லாம இணைவது தான் வந்து இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சி வந்து 2 வகைப்படும். அந்த 2 வகை பத்தி இப்போ குறிப்பிடுறாங்க. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எந்த மாற்றம் இல்லாம இணைந்தா வந்து அது வந்து இயல்பு புணர்ச்சி. தாய் குட்டல் மொழி, தாய்மொழி. உடல் குட்டல் ஓம்பல், உடல் ஓம்பல். இது எப்படி இயல்பு புணர்ச்சி ஆகும்? இல் குட்டல் ஓ வந்து லோவா மாறி இருக்குன்னா அது சாதாரண ஒரு எழுத்து வந்து இப்படிதான் இணையும். நம்ம இக்கு குட்டல் ஆ வந்து கே அப்படின்னு எழுதுறோமா, அப்போ இல்லு குட்டல் ஓ வந்து லோ
அப்படின்னு மாறும். அப்போ உடல் குட்டல் ஓம்பல் வந்து உடலோம்பல். இது வந்து இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்ன? இரண்டு சொற்களும் இணையும் போது நிலைமொழியிலேயோ வருமொழியிலேயோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழ்ந்தா அது வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது வந்து தோன்றல் விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். தமிழ் குட்டல் தாய், தமிழ் தாய் இத்தன்ற எழுத்து தோன்றி இருக்கிறதால இது தோன்றல் விகாரம். அடுத்து பாருங்க, ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுச்சுன்னா அது வந்து திரிதல் விகாரம். வில் குட்டல் கொடி, விற்கொடி இல்லன்றது என்ன ஆச்சு? வல்லின இர்ராக மாறுச்சு. அப்போ வந்து இது வந்து திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். மனம் குட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி இம்மன்ற மெய்யெழுத்து வந்து மறைஞ்சிட்டு, அப்போ இது வந்து கெடுதல் விகாரம். அடுத்து பாருங்க, இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. எடுத்துக்காட்டு நாடகம் குட்டல் கலை, நாடக கலை. ஸோ இங்க வந்து இம்மு மறைஞ்சு இக்கு வந்து தோன்றிருக்கு. இப்போ நாடக கலை. ஆனா பட் புணர்ச்சி, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 தான். தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். பாலாடை, பால் குட்டல் ஆடை, இல் குட்டல் லா வந்து சேர்ந்து லா ஆனது. அப்போ இயல்பு புணர்ச்சி. மட்பாண்டம், மண் குட்டல் பாண்டம் இன்னானது இட்டா வந்து திரிந்திருக்கிறதால திரிதல் விகாரம். மரவேர், மரம் குட்டல் வேர் இம்மு வந்து கெடுதல், கெட்டு வந்ததால கெடுதல் விகாரம். மணிமுடி, மணி குட்டல் முடி அப்படியே இயல்பா புணர்ந்ததால இயல்பு புணர்ச்சி. கடை தெரு, கடை குட்டல் தெரு, கடை தெரு இத்தன்றது தோன்றதால தோன்றல் விகாரம். அடுத்து வந்து பழுப்பு நிலக்கரி எப்படி வந்து உருவாகுதுன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. பூமிக்குள்ள வந்து புதைந்த தாவரங்கள், தாவர இனங்களும் விலங்கினங்களும் வந்து அழுகி மட்கி தான் வந்து பழுப்பு நிலக்கரி என்றது வந்து மாறுது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. பழுப்பு நிலக்கரியை வந்து எங்க பயன்படுத்துறாங்கன்னா மின் உலைகள்லையும் ஊது உலைகள்லையும் வந்து எரிபொருளாக வந்து பயன்படுத்துறாங்க. பழுப்பு நிலக்கரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலேயே கிடைக்குது. அதுக்கப்புறம் புதுச்சேரின்னு ஒரு சில பகுதிகளிலையும் வந்து பழுப்பு நிலக்கரி வந்து கிடைக்குது. நெய்வேலியில பழுப்பு நிலக்கரி சுரங்கம் வந்து அமைஞ்சிருக்கு. பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எங்க அமைஞ்சிருக்குன்னா கடலூர் மாவட்டம் நெய்வேலியில வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நெய்வேலியில கிடைக்கக்கூடிய நிலக்கரியை கொண்டு அனல் மின்சாரம் வந்து தயாரிக்கிறாங்க. நெய்வேலியில கிடைக்கக்கூடிய பழுப்பு நிலக்கரியை கொண்டு அனல் மின்சாரம் வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து மரபு தொடர்கள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிக்கட்டி பறக்கும். ஸோ நம்ம படிக்கும் போதும் பார்த்தோம், இதுவே ஒரு கொஸ்டின் தான். திண்டுக்கல் எந்த மாவட்டம் வந்து பூக்கள் உற்பத்தியில தமிழ்நாட்டில் கொடிக்கட்டி பறக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டம். இதுல வந்து கொடிக்கட்டி பறத்தல் அதுக்கான பொருள் என்னன்னா புகழ் பெற்று விளங்குதல். கொடிக்கட்டி பறத்தல்னா புகழ் பெற்று விளங்குதல். அவர் ஓர் அவசர குடுக்கை. அவசர குடுக்கை என்னன்னு சொல்லுவோம்? எண்ணி செயல்படாம, எதையும் எண்ணி செயல்படாதவங்கள தான் வந்து அவசர குடுக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருப்பது. கல்லின் நார் உரித்தல் வந்து பாத்தீங்கன்னா இயலாத செயல். கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேற்றுதல். காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டுன்றது வந்து ஆராய்ந்து பாராமல். இப்போ ஏதாவது ஒன்று தேடுறாங்க தெரியல அப்படின்னு இப்போ நம்ம ஏதோ ஒன்று தேடுறோம், அம்மா கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? கண்ணை மூடிட்டு தேடாத, கண்ணை திறந்து தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ணை மூடிக்கொண்டுன்னா ஆராய்ந்து பாராமல். வாழையடி வாழையாக அப்படின்னா எதை சொல்லுவோம்? வாழையடி வாழையாக அப்படின்னா காலங்காலமாக நம்ம இப்போ எங்க வீட்டில் அம்மா வாழையடி வாழையாக எங்க அம்மா சொல்றதுதான் எங்க அப்பா கேட்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்மளுடைய ஜென்ரேஷனே இல்லை, இன்னும் நம்மளுக்கு முன்னாடி ஒரு 3-4 ஜென்ரேஷனை கூட கேட்கலாம். வாழையடி வாழையாக எங்கள் பரம்பரையில் அம்மாக்கள் சொல்கிறது தான் அப்பாக்கள் வந்து கேட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு கூட நம்ம அமைக்கலாம். முதலை கண்ணீர்னா பொய்யான ஒரு கண்ணீர். இப்போ வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டோம், நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறது. முதலை கண்ணீர்னா பொய்யான கண்ணீர். எடுப்பார் கைப்பிள்ளைன்னா சுயமா எதுவுமே சிந்திக்காம மற்றவங்க சொல்றதை செஞ்சா அது வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஊர்களும் அவற்றின் சிறப்புகளும் வந்து கொடுத்திருக்காங்க. காஞ்சிபுரம் வந்து பட்டுப்புடவை, சேலம் வந்து மாம்பழம், பழனி வந்து பஞ்சாமிர்தம், சிவகாசி வந்து பட்டாஸ், திருப்பாச்சி வந்து அரிவாள், திருநெல்வேலி வந்து அல்வா, கோயில்பட்டி வந்து கடலை மிட்டாய், மதுரை வந்து மல்லிகைப்பூ, பன்ருட்டி வந்து பலாப்பழம், தஞ்சாவூர் வந்து தலையாட்டி பொம்மை, மணற்பாறை வந்து முறுக்கு, தூத்துக்குடி வந்து உப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா, திண்டுக்கல் வந்து பூட்டு.
கலைச்சொல் அறிவோம். நூல் என்ன த்ரெட்டு, தறி என்ன லூம், பால் பண்ணை என்ன டைரி ஃபார்ம், தோல் பதனிடுதல் வந்து டேனிங், தையல் வந்து ஸ்டிச், ஆலை வந்து ஃபேக்ட்ரி, சாயம் ஏற்றுதல் வந்து டையிங், ஆயத்த ஆடை வந்து ரெடிமேட் ட்ரெஸ். அடுத்த இயல் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.